சேலம் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் நூற்றுக்கணக்கான மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றி அவர்களின் மாண்பை மத்திய அரசு உயர்த்தி வருகிறது. இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஒரு பெண் கல்வி கற்கும்போது அது அவரை மட்டுமல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தினர் அனைவரையும் கல்வியறிவு மிக்கவர்களாக மாற்றுகிறது. இதை போலவே ஒரு பெண் பொருளாதார தன்னிறைவு மிக்கவராக மாறும்போது அது சமுதாயத்தின் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. இதனை முன்னிறுத்தி மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார். சேலத்தில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள். நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம். அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்லா உள்ளார்ந்து அதை உள் வாங்கிக்கிட்டு அதை தொழில் செய்யணும். அவங்க தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரிங்க, அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட், வெளிநாட்டுக்கு பொருள்கள்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவு கூட எங்ககிட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கோம் சார். சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத். என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். ஒரு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்டு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனக்கான சுயமரியாதையை மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பெற்று தந்திருப்பதாக கூறுகிறார் பயனாளி மீனாட்சி. சுயமரியாதைன்றது சுய தொழிலில் தான் முதல்ல ஆரம்பிக்கும், தன்னோட சுய வருமானத்தில் தான் ஆரம்பிக்கும்ன்றது இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதை ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த கஷ்டத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இங்கே நாங்கள் கற்றுக்குறோம். அதன் மூலமாக எங்களோட வாழ்க்கையோட தரன்றது 1, 2, 3ன்ற படியை தாண்டி 80, 90 அந்த மாதிரியான லெவலுக்கு கொண்டு போகிற விஷயத்தையும் இந்த ஆர்சிடி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய பேரை உருவாக்குற பெருமையும் இந்த ஆர்சிடிக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தனக்கு பிடித்ததை வாங்கிக் கொள்ளும் அளவிற்கான பொருளாதார தன்னிறைவு மகளிரின் மாண்பை உயர்த்துகிறது. மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்கி அவர்களை மதிப்புக்குரியவர்களாக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.